இன்றைய வேத வாசிப்பு யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையிலான வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்றைய நற்செய்தி எழும்புதல். ஒரு விமானம் தாங்கி கப்பலை நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு சிறிய ரக போர் விமானத்தின் விமானி இத்தகைய குறுகலான ஓடுபாதையில் விமானங்கள் உயர எழும்ப மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிக்க வேண்டும் என விளக்கினார். இந்த நிலையான காற்றுக்காக கப்பலின் கேப்டன் கப்பலை காற்று முகமாய் திருப்புவார். விமானத்தின் பின்புறத்தில் இருந்து தானே காற்றடிக்க வேண்டும் என நான் கேட்டேன். இல்லை, விமானம் காற்றுக்கெதிரே பறக்க வேண்டும், அது உயர எழும்ப அதுதான் ஒரே வழி என விமானி பதிலளித்தார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு காத்து கொண்டிருந்த காற்று முகத்தினுடனே அவர்களை நடத்த யோசுவாவை தேவன் அழைத்தார். யோசுவாவிற்கு 2 காரியங்கள் தேவைப்பட்டது. உட்புறமாக அவர் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். மேலும் வெளிப்புறமாக அவருக்கு சவால்கள் இருக்க வேண்டும். அரணான பட்டணங்களை எதிர்கொள்ளுதல், மனசோர்வுண்டாக்கும் தோல்விகள், ஆகானின் திருட்டு, மேலும் தொடர்ச்சியான யுத்தங்கள் என இது போன்ற அனுதின பணிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்களை வழிநடத்த வேண்டும். தேவனுடைய கற்பனைகளிலிருந்து யோசுவாவிற்கு உந்துதல் உண்டான காலம் முதல் யோசுவாவின் முகத்திற்கெதிரே வீசிய காற்று அவருடைய வாழ்வையே உயர எழும்பியது. அவர் நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருக்க, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று தேவன் கூறினார். என்ன நடந்தாலும் தேவனுடைய வழிகளை பின்பற்ற தீர்மானித்துள்ளீர்களா? சவால்களை எதிர்பாருங்கள். தைரியமாக காற்று முகத்திற்கு எதிரே பறந்து போங்கள். நீங்கள் உயர எழும்புவதை காண்பீர்கள்.